பாடல். விளம்பினாரே வேதமெல்லாம் வீணேதானே. வெளியுலக மாயையிலே வீழ்ந்த பேர்கள் களங்கமில்லா ஞானத்தைப் பெறவே மாட்டார். காசினியோர் காணவே சொல்லுகிறேன் உளங்கனிந்த அடியார் தன் பாதம் போற்றி. உண்மையுடன் கனிவாக ஓதக்கேளு அளவிலா தத்துவங்கள் அறிவாய் நீயும் ஆனந்தத் தேனருந்திக் களிப்பாய்தானே. விளக்கம். இந்த பாடலில் இந்த இரகசிய ஞானத்தை யார் அடைய முடியும் மற்றும் யார் அடைய முடியாது என்பதை அகத்தியர் மிக தெளிவாக வரையறுக்கிறார். 1. மாயையில் சிக்கியவர்கள். உலகியல் இன்பங்களிலும் புறச்செயல்களிலும் வெளி உலக மாயை சிக்கியிருப்பவர்களுக்கு இந்த ஞானம் ஒருபோதும் பிடிபடாது என்கிறார். வேதங்கள் சாஸ்திரங்கள் என எதை படித்தாலும் மனம் தூய்மையாக இல்லையென்றால் அவை வெறும் வீண் என்கிறார். 2. பணிவு, ஹியூமிலிட்டி. அடியார் தன் பாதம் போற்றி. இங்கே அடியார் என்பது இறைவனை அடைந்த ஞானிகளை குறிக்கிறது. குருவின் மீதும் ஞானத்தின் மீதும் மிகுந்த மரியாதை மற்றும் பணிவு கொண்டவர்களுக்கு மட்டுமே இந்த இரகசியங்கள் வெளிப்படும். 3. ஆனந்தத்தேன். இந்த ஞானத்தை பெற்று தத்துவங்களை உணர்ந்தால் அது ஒரு தேன் போல இனிக்கும். அதாவது இந்த ஞானம் வெறும் தகவல்கள் அல்ல, அது ஒரு அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ். அந்த அனுபவத்தில் திளைப்பதே உண்மையான ஆனந்தம். மெய்ப்பொருள், உள் அர்த்தம். பக்குவம். ஞானம் என்பது அறிவு சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல, அது பக்குவம் சம்பந்தப்பட்டது. அகங்காரத்தை ஈகோ விட்டு பணிவுடன் இருக்கும் ஒருவனுக்கே பிரபஞ்ச உண்மைகள் தானாக வெளிப்படும். தத்துவம். இங்கே தத்துவம் என்பது உலகியல் தத்துவங்கள் அல்ல. உடலுக்குள் இருக்கும் பஞ்சபூதங்கள், நாடிகள், சக்கரங்கள் மற்றும் பிராணனின் இயக்கம் பற்றிய நுணுக்கமான அறிவு. இதை புரிந்து கொண்டால் பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுபட்டு அந்த ஆனந்த நிலையை அடையலாம் என்கிறார். பாடம். அகத்தியர் மிக தெளிவாக எச்சரிக்கிறார். உலக ஆசைகளில் கட்டுண்ட மனம் இந்த ஞானத்தை அடையாது. பற்றற்ற நிலையும் குரு வழிபாடும் இருந்தால் மட்டுமே இந்த தேனை, ஞானத்தை அருந்த முடியும்.